Hi friends, நான் உங்க அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ சோலோ லவ்லிங் சீசன் 7 எபிசோட் 8 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசில என்ன நடந்துன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்தலாமா? நம்ம ஹீரோ சுகோ அந்த எஸ்ராங்கன்ற சாய்க்கும் அந்த எஸ்ராங்கன்ற லிம் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இதுக்கு முன்னாடி ரீசெட் பண்றதுக்கு முன்னாடி இந்த உலகத்தோட அந்த பாஸ்ட் மெமரியை திருப்பி கொண்டு வர அதை நினைச்சு அவனுங்க ரெண்டு பேரும் கதறி சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருப்பானுங்க. அதை பார்த்த நம்ம எஸ்ராங்கன்ற பேக்கு மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள ஏதோ நடக்குது மாப்பிள்ள எனக்கு ஏதாவது சொல்லு மாப்பிள்ள ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நாம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணாதவங்க மறக்காம லைக் பண்ணிருங்க. சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ள போலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ அந்த ஒயிட் டைகர் பேக்க பார்த்துட்டு சரி உங்களுக்கும் அந்த பழைய மெமரியை கொண்டு வந்துடலாமா, இன்னும் நிறைய பேத்துக்கு கொண்டு வரணும், முதல்ல உங்களுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேடோ கீயை கொண்டு வந்துட்டு கையில வச்சிட்டு இருக்க. அதை பார்த்துட்டு அந்த பேக்கு பொண்ணு இருக்க பாத்தீங்களா மீகோ, நம்ம சூகோவோட வருங்கால மனைவி, அவ சொல்லுவா பாருங்க, அப்பா என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை எப்படி இருந்தா என்ன, இப்ப பாருங்க வாழ்க்கை சுத்தமா மாறிடுச்சு, டஞ்சன் கேட் எல்லாம் ஓபன் ஆயிடுச்சு, பெரிய பெரிய பீஸ்ட்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, நீங்க அந்த பழைய மெமரியை தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க, அது மட்டும் இல்லாம அவன் சேடோ கீ எடுத்துட்டு வந்து ஏதோ ஒண்ணு பண்ண போறான்ப்பா, அவனை நம்பாதீங்க, இது ரொம்ப டேஞ்சரா இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சூகோவோட வருங்கால மனைவி பேக் மீகோவே சூகோவை நம்பாம அப்பா வேண்டாப்பா இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தா பேக் மீகோ எதைய பார்த்து சாக்காயிட்டு அப்பா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. என்ன அப்படின்னு பார்த்தா இந்த பக்கம் நம்ம எஸ்ராங்கன்டர் ஒயிட் டைகர் பேக்கு, மாப்பிள நான் உன்னை நம்புறேன் மாப்பிள, இங்க பாரு பேக் மீகோ அவன் உன்னோட வருங்கால புருஷன், நீ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது மாப்பிள, நான் உன்னை நம்புறேன் மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு பேக்கு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட கைய பிடிச்சி அந்த சேடோ கீ அவருக்குள்ள செலுத்த பார்த்தா அந்த பக்கம் சேடோ எனர்ஜி பயங்கரமா வரும் பாருங்க, சுத்தி அடிக்கும். இந்த பக்கம் பார்த்தா பேக்கு மீகோ அதை பார்த்துட்டு பா வேண்டாப்பா நான் முதல்ல சொன்னல இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு, நீங்க அவசரம் கொடுக்க மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டு அப்புறம் பின்னாடி அவஸ்தப்பட போறீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேக்கு மீகோ கத்திட்டு இருக்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா எஸ்ராங்கன்ற சாய் லிம்மி எப்படி பழசெல்லாம் ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் அதானுங்க, அதே மாதிரிதாங்க நம்ம எஸ்ராங்கன்டர் ஒயிட் டைகர் பேக்கும், மாப்பிள இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு மாப்பிள, என்னால நம்பவே முடியல மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டு இருப்பாப்ல நம்ம ஒயிட் டைகர் பேக்கு. மாப்பிள என்னோட பழைய மெமரி எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு மாப்பிள, இதெல்லாம் நான் எதுக்கு மறந்தனே தெரியல, அந்த வாழ்க்கையில நான் சும்மா கெத்தா இருந்திருக்கேன் மாப்பிள, ரொம்ப நல்லா இருக்குது மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை கேட்டு அந்த எஸ்ராங்கன்ற சாய் லிம்மெல்லாம் பார்த்துட்டு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருப்பாங்க, என்ன அவன் ஓவரா பில்டப் பண்றான், அந்த வாழ்க்கையிலயும் நம்ம ஹண்டர் சங்ஜினு தானே மாஸ்க் காட்டினாரு, என்னமோ இவன் மாஸ்க் காட்டின மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா ஒயிட் டைகர் பேக்கோட பொண்ணு மீகோ வாய பொழந்து பாத்துட்டு இருப்பா. அப்படின்னா பழைய மெமரி எல்லாம் இருக்குதா, அது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு பாத்துட்டு இருக்க. அதுக்கு பின்னாடி பாருங்க வில்ல பையன் அப்படியே ஒரு மாதிரி முடிச்சுட்டு இருப்பான். அந்த வில்ல பையன் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருப்பான், அடடா என்னடா இது புது பிரச்சனையா வருது, புதுசா ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு அந்த வில்ல பையன் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கும்போது பேக் மீகோ ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு நீ அந்த மெமரி எல்லாம் எனக்கு கொடு, என்னோட பழைய மெமரியை கொடு, அதை என்கிட்ட யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்க. நம்ம ஹீரோவும் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பானா. அப்ப மறுபடியும் அந்த வில்ல பையன் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருப்பான், ஆமா இவன் எல்லாத்துக்குமே பழைய மெமரியை கொடுக்குறான் போல இருக்கு, அப்படின்னா அவன் என்கிட்டயே வருவானே, ஆனா நான் இந்த உலகத்தை சேர்ந்தவன் இல்ல, நான் ஒரு வேற்றுக்கிற வாசி, இட்டாரியத்தோட அடியாளு, எனக்கு அந்த மெமரி எல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லையே, ஐயோ என்ன பண்றது, கண்டுபிடிச்சிட்டானா, நான் இப்ப என்ன பண்ணணும், என்னோட அடியாள் இங்க இருக்க அடியாள் எல்லாத்தையுமே ஒன்னா சேர்க்கணுமா, ஆனா அவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, என் கண்ட்ரோல்ல ஒரு 100 பேர் இல்ல 1000 பேர், அவங்க எல்லாத்தையுமே ஒன்னா சேர்ந்து இவங்களை அட்டாக் பண்ணாலுமே தடுத்து நிப்பாட்டிட முடியுமா, ஒரு இம்பாக்ட் உருவாகுமா, இப்ப நான் என்ன பண்றது, நான் ஏதாவது முடிவு எடுத்தே ஆகணும், சீக்கிரமா ஒரு முடிவு எடுத்தே ஆகணும், அதுவும் இப்பவே எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமா அட்டாக் பண்றதுக்காக யோசிச்சுக்கிட்டே இருப்பான். எப்ப அட்டாக் பண்ண போறானோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்ப அந்த பக்கம் நம்ம ஹீரோ பேக் மீகோக்கு பழைய ஞாபகத்தை கொண்டு வரதுக்காக அந்த ஷேடோ பவர் அவங்களுக்குள்ள செலுத்த, ஆனா அவங்களுக்கு ஒண்ணுமே ஞாபகத்துல வராது. அவங்க தலையில கைய வச்சுக்கிட்டு என்ன எனக்கு ஒண்ணுமே ஞாபகத்துக்கு வரலையே அப்படி சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பாங்களா. அதை கேட்டு இந்த வில்ல பையனுக்கு என்னது ஒண்ணுமே ஞாபகத்துல இல்லையா, அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணை விரிச்சிட்டு பாத்துட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் தலையில கை வச்சுக்கிட்டு ஆமா இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு, உங்களுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்திருக்கணுமே, ஏன் இப்படி ஆகுது ஒன்னும் புரியல, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க யோசிச்சு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. அப்ப டக்குன்னு நம்ம பெரு வருவான் பாருங்க. அப்பா பெருவை பார்த்து எவ்வளவு நாளாச்சு, பெரு உள்ளேயே இருக்கான் வெளியே வர மாட்டான், ஏன்னு தெரியல, முதல்ல எல்லாம் வெளியவே தான் இருப்பான், இப்போ உள்ளேயே இருக்கான், இப்பதான் வெளியே வந்திருக்கான். யாருக்கெல்லாம் நம்ம பெரு ரொம்ப பிடிக்குமோ கமெண்ட்ல பிளாக் ஹார்ட்ட கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பெரு வெளியே வந்து ஹீரோ கிட்ட சின்னையா
நீங்க என்ன சொன்னீங்க, அந்த பொண்ணுக்கு பழசெல்லாம் ஞாபகம் இல்லைன்னு சொன்னீங்களா? அதுக்கு நிறைய வாய்ப்பும் நிறைய காரணம் இருக்குது தினியா அப்படி சொல்லிட்டு நம்ம பெரு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது பெருவை பார்த்துட்டு பேக்மிகோ, ஆமா சுகோ அது என்னது சின்னதா எறும்பு மாதிரி ரொம்ப வீக்கா இருக்குதே அப்படி சொல்லிட்டு கேட்க, அதை கேட்டோன்னு பெருக்கு செம்ம கடுப்பாயிரும். இந்த பாருமா, என்ன பார்த்து வீக்குங்கிறியா, பார்த்து பேசு, உன் அப்பனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் இல்ல அவன்கிட்ட கேளு, போன வாழ்க்கையில ஜிஹெச் வாய்ஸ்ல உன் அப்பன் நெஞ்சிலே பூரா விட்டுருப்பேன், அவன் கழுத்தை பிடிச்சி தூக்கி போட்டு தள்ளிருப்பேன், கொஞ்சம்னா கோட்டை ரிஜின்னு ஒரு கோமாளி மட்டும் வரலன்னு வச்சுக்கேன், உன் அப்பனை அப்பவே போட்டு தள்ளிருப்பேன், பார்த்து பேசுமா, யார பார்த்து வீக்குங்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேரு செம்ம டென்ஷனா கத்திட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ சுகவோ, பெரு விடுடா வந்து என்ன விஷயம், ஏன் அப்படி அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரல, சொல்லு, அதை சொல்லு, அவட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பெருவை கூப்பிட, சின்னையா சரிங்க சின்னையா, கோவப்படுத்துறா சின்னையா நீ அவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேரு சொல்ல ஆரம்பிப்பான். சின்னையா, அந்த ரீசெட் பண்ண உலகத்துல அதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கைன்றது 20 வருஷம். அந்த 20 வருஷத்துல மானா கிறிஸ்டல்ஸ், மேஜிக் பீஸ்ட், அதோட மெமரி எல்லாமே அடங்கி இருக்கும். அதை நம்ம ரீசெட் பண்ணும்போது அந்த 20 வருஷத்துல இருக்க அந்த மேஜிக், அந்த மானா, அந்த மக்கள் அவங்களால மட்டும்தான் பழச எல்லாத்தையுமே ஞாபகத்துல கொண்டு வர முடியும். மத்தவங்களால அந்த மெமரியை திரும்ப கொண்டு வர முடியாது. உங்களுக்கு புரியுற மாதிரி இன்னொரு விதத்துல சொல்லணும் அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த மெமரி இருக்கும், பிறக்காதவங்களுக்கு அப்படி ஒரு மெமரியே இருக்காது அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு பேக்மிகோ, ஐயோ அப்படின்னா எனக்கு அந்த மெமரி கிடையாதா, நான் அப்ப பிறக்கலையா அப்படி சொல்லிட்டு ஷாக்காயி பார்த்துட்டு இருக்க. அப்புறமா நம்ம ஹீரோ சுகவோ, அப்படியா பெரு, சரி அடுத்து அந்த பார்க் இருக்கான் பாரு ஹண்டரு, அவங்கிட்ட செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்ல பையன் கிட்ட போக, அந்த வில்ல பையன் பேரு பார்க்கு தாங்க. அவங்கிட்ட நம்ம ஹீரோ போய் சேடக்கியை யூஸ் பண்ணி பழைய மெமரி எல்லாம் கொண்டு வரலான்னு அப்படி பார்த்தா, அந்த வில்ல பையன் தான் அப்ப இந்த பூமியிலே கிடையாது, அவனுக்கு எப்படி அந்த மெமரியில வரும், அவன் பேக்மிகோ சொன்னதே அப்படி காப்பி அடிச்சுட்டு, எனக்கு ஒன்னும் பழைய மெமரி எதுவுமே வரலையே, எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சமாளிச்சிருவான். அதை கேட்டு நம்ம ஹீரோவோ, ஓ இவனும் அப்ப பிறக்கல போல இருக்கு, சரி பார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோ வந்துருவான் பாருங்க. இந்த பக்கம் பார்த்தா பேக்மிகோ அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பா. அப்பா என்னப்பா, நான் அப்ப பிறக்கலையா, என்ன அவன் சொல்லிட்டு இருக்கான், பொய் சொல்லிட்டு இருக்கானா, என்ன வேணும்னே கடுப்பேத்திட்டு இருக்கானா, ஏப்பா அவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான், எனக்கு இந்த மாப்பிளைய சுத்தமா பிடிக்கல போகப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேக்மிகோ அவங்க அப்பா கிட்ட சொல்ல, அதை கேட்டு பேக்கு, கண்ணு அப்படிலாம் சொல்லாதப்பா, அவன் தான் உன்னோட வருங்கால மாப்பிள்ள, உனக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டியும் சரி, ஏமா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பேக்கு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ நின்றுட்டு இருப்பான். பக்கத்துல நம்ம சேர்மன் சவுல் வந்து நிப்பாரு. சேர்மன் சவுல் நம்ம ஹீரோ கிட்ட, சுகோ இது ரொம்ப அருமையா இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவோ, என்னங்க அருமையா இருக்கு, என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு சேர்மன் சவுல் சொல்லுவாரு, இததான்ப்பா அவனோட அப்பா கனவு கண்டாரு, அமைதியான உலகம். பேக்மிகோவுக்கு பாரு, இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையில எதுவுமே ஞாபகம் இல்லை, ஏன்னா அவன் அந்த பூமியில பிறக்கவே இல்லை. அப்போ மோனார்க்கெல்லாம் உள்ள வந்து சண்டை போட, இவனோட அப்பா அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு ஓட விட, பாப்பா எவ்வளவு சம்பவம், சரித்திரம், வரலாறு, அது எல்லாமே எதுவுமே தெரியாம இப்போ ஒரு ஜெனரேஷன் வருது பாரு, அமைதியான உலகம். அதை தேடி போயிட்டு இருக்கும் போதுதான் இந்த உலகம் இந்த மாதிரி மாறிடுச்சு, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சேர்மன் சவுல் சொல்ல, அதை கேட்டு நம்ம இரவும், ஆமா இந்த உலகம் என்னோட அப்பா யோசிச்ச மாதிரி இல்லாம அமைதிக்கு புறம்பா திரும்பிடுச்சு, மறுபடியும் டஞ்சன் கேட் எல்லாம் ஓபன் ஆயிடுச்சு, இதை எப்படியாச்சும் தடுத்து நிப்பாட்டணும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வானத்தை பாத்துக்கிட்டு, எல்லாரும் இங்க பாருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க எல்லாத்தையுமே கூப்பிட, அவனுக்கு எல்லாருமே திரும்பி பார்த்துட்டு, இவன் எதுக்கு நம்மளை கூப்பிடான், சொல்லுப்பா என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோ சொல்லுவான், இந்த உலகத்துக்கு இட்டாரிமென்ற வெளி உலகத்துல இருந்து ஒரு பெரிய ஆபத்து வந்துட்டு இருக்கு, அது இங்க வந்ததுன்னா மொத்தமா இந்த உலகத்தையே அழிச்சிரும், அப்போ நீங்க எனக்காக என் கூட சேர்ந்து உங்க சக்தி எல்லாத்தையுமே எனக்காக பயன்படுத்துவீங்களா, அங்க சண்டை போட உதவுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கர மாசா கேட்க, அப்படியே அங்க கட் பண்ணா நியூஸ்ல சொல்லிட்டு இருப்பாங்க, இன்றைய செய்திகள் வாசிப்பது உங்கள் அனிமி ஃப்ரீக். ஜெயிலில் இருந்து தப்பித்த அந்த கொடூரமான கைதிகள் எல்லாத்தையுமே ஹண்டர்ஸ் அடித்து துவைத்து விட்டனர். அதில் 1-2 பேர் தப்பிச்சு ஓடிவிட்டானுங்க. அவங்களே தேடிக்கிட்டு ஹண்டர்ஸ் துரத்திக்கிட்டே இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவங்க எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த இடத்துல ஷேடோஸ் பவர்லாம் உருவாகி ஷேடோ மனுஷங்கெல்லாம் அங்க மக்களை காப்பாத்தினாங்களாம். அந்த ஷேடோ பவர்லாம் இல்லைன்னா மக்களுக்கு பெரிய ஆபத்து வரும். அந்த பவர்லாம் யாரோடதுன்னா சங் சூகோன்னு ஒரு புது ஹண்டரோடது. அவருக்கு இந்த மாதிரி ஷேடோவை யூஸ் பண்ற பவர்லாம் இருக்கு. அவர் தான் மக்கள் எல்லாத்தையுமே முதல்ல போய் காப்பாத்தினாராம். அவர் இல்லைன்னா மக்கள்லாம் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு ஹண்டர் அசோசியேஷன் இருந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு புதுசா ஒரு ஹண்டர் கிடைச்சிருக்காங்க. அவர்கிட்ட ஷேடோ உருவாக்குற சக்தியும் அவர் ஒரு ஈராங் ஹண்டர்னும் நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு.
அவருக்கு நம்மளோட நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல ஓடிட்டு இருக்கும் பாருங்க. அந்த டிவி நியூஸ ஒருத்த பாப்பான். யாருன்னு தெரியுதா? வேற யாருங்க, டாங்ஸு தான். டாங்ஸுக்கு பிரதரு. இவனுக்கு வேற வேலையே இல்ல. ஃபர்ஸ்ட் சோலோ லெவலிங் சீசன் 1ல நம்ம ஹீரோ சங் ஜின் வூ அவனோட தம்பி டாங்ஸுக்கு தலைய துண்ட வெட்டி போட்டு தள்ளியிருப்பாரு. அதுக்கு பழி வாங்குறதுக்காக நம்ம தலைவன் சங் ஜின் வூவை அட்டாக் பண்றதுக்காக அவங்க அப்பா கிட்ட போய் அவங்க அப்பா கிட்ட அடி வாங்கி கடைசியில நம்ம சங் ஜின் வூ சேடோ மோனார்க் அவர்கிட்டயே அடி வாங்கி செத்து போய் கடைசியில சேடோவா மாறிப்பான். ஆனா இந்த தடவை நம்ம சேடோ மோனார்க் சங் ஜின் வூ பையன் சூகோ கையால அவன் தம்பி டாங்ஸக் ஆகல. அவன் டாங்ஸக் செத்தது அந்த கேங்கு கையால தான். ஆனா அவன் பார்த்திருப்பான், நியூஸ்ல பார்த்தது என்ன பார்த்தான், அங்க வந்து மக்களை காப்பாத்தினது நம்ம சங் சூகோ தான். அதை பார்த்துட்டு சங் சூகோ தான் என் தம்பியை கொண்டுட்டான், அவனை நான் திருப்பி பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்வுவை எப்படி கொல்லணும்னு வெறியில இருந்தானோ அதே மாதிரி அவரோட பையன் சூகோவை கொல்லணும்னு வெறி பிடிச்சி சூகோ உன்னை தேடி வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமா பார்த்துட்டு இருப்பான். சூகோ கிட்ட எப்படி அடி வாங்க போறான்னு தெரியல. நம்ம சங் ஜின்வு கிட்ட எப்படி சேடவா மாறினானோ அதே மாதிரி நம்ம சூகோ கிட்டே அடி வாங்கி சேடவா மாறிடுவானோ. இந்த தடவை அவனுக்கு ரெண்டாவது சான்ஸே கிடையாது, மனுஷனா மாறவே முடியாதுன்னு நினைக்கிறேன். சேடவா மாறினா அவன் கடைசி வரைக்கும் சேடவா இருக்கணும்னு நினைக்கிறேன். சரி பாப்போம் அடுத்து இவன் என்னென்ன பண்ண போறான்னு. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோ சூகோ அப்புறம் மத்தவங்க எல்லாருமே ஹண்டர் அசோசியேஷன் ஆபீஸ்ல உட்காந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ டிவில அந்த நியூஸ் பார்ப்பான்ல, அவனை பத்தி சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அதை பார்த்துட்டு சேர்மன் சவுல் கிட்ட கேட்பான். சேர்மன் சவுல், என்னது இது, என்னை பத்தி ஏதோ பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு ஏதோ புதுசா சேடோ பவர் இருக்கிற ஒருத்தன் அவன் ஈராங்கு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கீங்க, நான் தான் லெவலப் ஆவன்ல, என்கிட்ட நிறைய பவர் இருக்குல்ல, அதை பத்தி சொல்லலாம்ல அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு சேர்மன் சவுல், இந்த பாரு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க கூடாது, நாங்களாம் டிஸ்கஸ் பண்ணி எல்லா ஒரு முடிவு எடுத்து தான் இதை தான் பிரஸ் கிட்ட சொல்லணும்னு நாங்க சொல்லியிருக்கோம், அதை தவிர அவங்களுக்கு வேற எதுவும் தெரியாது, இப்போதைக்கு அது போதும் அப்படின்னு சொல்ல. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ, என்னங்க சொல்றீங்க, எனக்கு இதெல்லாம் மறைக்கணும்னு அவசியம் இல்ல, அவங்க கிட்ட வெளிப்படையாவே சொல்லலாமே, இதுக்கப்புறம் நான் என்ன முகமுடி போட்டுட்டு எல்லாத்துக்கும் கூட சண்டை போட்டுட்டா இருக்க போறேன் அப்படின்னு கேட்க. அதை கேட்டுட்டு சாய் செம்ம கடுப்பாயிருவான். என்னடா பேசிட்டு இருக்க, நீ என்ன பேசிட்டு இருக்க, திடீர்னு உனக்கு டெவலப் ஆகும், இந்த மாதிரி இவன் தொடர்ந்து பவர்ஃபுல்லா ஆகிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா கேட்கறவன் என்ன நினைப்பான், இது என்ன புதுசா இருக்கு, இவனால எதுவும் பிரச்சனை வருமா, இவன் ஒரு பீஸ்டா மான்ஸ்டரா, இவனை கொண்டுலாமா அப்படின்னு எல்லா மக்களும் உன்னை பார்த்து கையை நீட்டி கேள்வியா கேட்பாங்க, உன்னை குத்தி குடைவாங்க, இதெல்லாம் உனக்கு தேவையா, ஒழுங்கா நாங்க சொல்றதை கேட்டு நட, இந்த மாதிரி மக்கள் உனக்கு ஆப்போசிட்டா திரும்பிட்டாங்கன்னா உன் நிலைமை ரொம்ப மோசமாயிரும். நீ இதுக்கு முன்னாடி எங்ககிட்ட என்ன சொன்ன, உங்ககிட்ட 3 திட்டம் இருக்குன்னு, அதுல முதல் திட்டம் என்னது, உன் பவர் எல்லாத்தையுமே டெவலப் ஆகி நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும், அப்புறம் 2வது இந்த மாதிரி எங்க ஹண்டர்ஸ் எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து அந்த வெளியிருந்து வர ஆபத்தை சமாளிக்கிறதுக்காக புதுசா ஒரு ஃபோர்ஸை உருவாக்கணும்னு சொன்னேன், 3வது என்ன சொன்னேன், அப்படி அங்கிருந்து வர ஆபத்து இட்டாரியம், அதையும் அவன் கூட வேலை பார்க்கிற அந்த வில்லோ பையன் அவனையும் போட்டு தள்ளணும், அதுதானடா உன்னோட பிளானு அப்படின்னு சொல்லிட்டு சாய் சொல்ல. அப்ப நம்ம ஹீரோ சாய் கிட்ட சொல்லிட்டு இருப்பான், ஆமா அந்த 3 பிளான் தான் என்னோட பிளானு, அதை மட்டும் நான் செஞ்சு முடிச்சுட்டேன்னா எங்க அப்பா அங்க தனியா சண்டை போட்டுட்டு இருக்காது இட்டாரியத்து கூட, நான் எங்க அப்பா கூட போய் ஹெல்ப் பண்ணி அந்த இட்டாரியத்தை தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல. அதை கேட்டுட்டு அந்த எசராங்கிட்ட சாயே, இதெல்லாம் நல்லா வக்கனையா பேசி அவசரம் கொடுக்க மாதிரி உன்னோட பவர் எல்லாத்தையுமே மக்கள் கிட்ட சொல்ற, அப்படி சொன்னா என்ன ஆகும் தெரியுமா, அப்படியே உனக்கு ஆப்போசிட்டா திரும்பிடுவாங்க, அவங்க மட்டும் உனக்கு ஆப்போசிட்டா திரும்பிட்டாங்க, உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, அவங்கள சமாளிக்கிறதுக்கே உனக்கு நேரம் சரியா இருக்கும், அதனால நீ கரெக்டா மக்களுக்கு பிடிச்ச மாதிரியே நடந்துட்டு போயிட்டு உன்னோட இமேஜ் அப்படி தக்க வச்சுக்க, அப்பந்தான் நீ நினைக்கிறத கரெக்டா பண்ண முடியும், பிசுறு தட்டாம ஸ்கெட்ச் போட்டா மிஸ்ஸே ஆகாது அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு நம்ம இருக்கிற சுகம் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருப்பான், ஸ்கெட்ச் பிளாப் படம் தானே, இவன் என்ன இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான், சரி இவன் சொல்றது கரெக்ட் தான், இவன் சொல்ற மாதிரி நான் கரெக்டா ஃபாலோ பண்ணி முடிச்சேன் அப்படின்னா என்னோட பிளான் எல்லாத்தையுமே சக்சஸ் பண்ணி எனக்கு தேவையானதை நான் பண்ணிக்குவேன், ஆமா இவன் என்ன எனக்கு எல்லாத்தையுமே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சாயை பார்த்து, இப்போ நீங்க எனக்கு அட்வைஸ் பண்றீங்களே அப்படின்னா எனக்கு சப்போர்ட் பண்றீங்களா அப்படின்னு கேட்க. டப்புன்னு நம்ம ஒயிட் டைகர் பேக் இருக்காரு பாத்தீங்களா, அவர் எந்திரிச்சு, என்ன சொல்ற, என்னடா சொல்ற, நீ சங் கில்வான் அவரோட பேரன், ஹண்டர் சங் ஜின்வு அவரோட பையன், இந்த மனித இனத்தின் கடைசி நம்பிக்கை, என்னோட மாப்பிள, என்னோட பொண்ணோட வருங்கால புருஷன், இதுக்கு மேல என்னடா வேணும், நீ என்னோட உயிர்ரா மாப்பிள, சுகோ நீதாண்டா என்னோட இதயம், இந்த ஒயிட் டைகர் கில்டு எப்பவுமே உனக்கு சப்போர்ட்டா நிக்குண்டா மாப்பிள மருமகனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயிட் டைகர் பேக்கு உணர்ச்சி வசப்பட்டு அப்படி பொங்கி எழுவான் பாருங்க. அதை கேட்டு அந்த எஸ்ராங்கன்று சாயே, அப்ப நாங்க மட்டும் யாரு, அந்த இட்டாரியம் வருவானாமா, இங்க வந்து சண்டை போடுவானாமா, இந்த உலகத்தை அழிப்பானாமா, அதை நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா,
அதெல்லாம் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன். நானும் சங்சுகோக்கு சப்போர்ட் பண்ணுவேன். இங்க பாரு சங்சுகோ, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். இந்த ஹண்டர்ஸ் கில்டு உனக்காக வந்து நிக்கும் சங்சுகோ அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு அங்க சேர்மன் அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லையே, சூகோ எல்லாத்தையுமே சமாளிச்சிட்டான். இங்க பார்த்தா இந்த ஒயிட் டைகர் பேக்கு சப்போர்ட் நிக்கிறான், இந்த பக்கம் பார்த்தா எஸ்ராங் கண்ட்ரி சாய் சப்போர்ட்ல நிக்கிறான். ஆமா, இங்க ஒரு எஸ்ராங் கண்ட்ரி லிம்னு ஒரு கேரக்டர் சுத்திட்டு இருந்துச்சு, அது எங்க இருக்கு, ரொம்ப நேரம் அமைதியா இருக்கே அப்படி சொல்லிட்டு சேர்மன் பாக்க, அந்த பக்கம் பார்த்தா அவன் இருக்கான் பாருங்க லிம் உட்கார்ந்துகிட்டு நம்ம ஹீரோ பார்த்து ஒரு கேள்வி கேட்பான். இது நல்லெண்ண தானே அப்படின்ற மாதிரி, நீ தானே லீய கொன்னு அப்படின்னு முதல்ல இருந்து ஆரம்பிக்க, அதை கேட்டுட்டு பேக்கு செம்ம கடுப்பாயிருவாரு. ஏய் யாரா அவன், மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறான். வெளியே போயா, இவன் யாரே எங்க கூட்டு வந்தது, பெரிய மனுஷன் எஸ்ராங்கன்னு பார்த்தா திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்கான். வெளியே போயா, இவன் வெளியே இருப்புங்க, சூகோ இவன் வேண்டாயா, உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கு செம்ம கடுப்பாய் அவனை பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்க. அப்புறமா நம்ம ஹீரோ சூகோ சொல்லுவார் பாருங்க, இங்க பாரு லிம், நான் தான் அவனை கொன்னேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட லிம் நம்ம ஹீரோ பத்தி இன்னொரு கேள்வி கேட்பான். ஆமா, நீ அந்த லீய கொல்ல போகும்போது அவன் பாக்குறதுக்கு எப்படி இருந்தான் அப்படின்னு கேட்க, அதை கேட்டு நம்ம ஹீரோவும், நான் அவனை கொல்ல போகும்போது அவன் பாக்குறதுக்கு அந்த ஸ்டார் பவுடர் எல்லாம் எடுத்து ரொம்ப வித்தியாசமா வேற மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருந்தான் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு லிம் மறுபடியும் இன்னொரு கேள்வி கேட்பான். சரி, அவன் வேற மாதிரி இருந்தான், நீ எதுக்காக அவனை பார்க்க போன அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவாரு, அதுவா, அந்த ஸ்டார் பவுடருக்கும் அந்த இட்டாரத்துக்கு இருக்க அந்த வில்ல பையனுக்கும் அவனுக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன், அதை விசாரிக்கலாம் தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, அதை கேட்டுட்டு அந்த லிம் மறுபடியும் இன்னொரு கேள்வி கேட்பான். எத்தனை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான், மண்டையில ஏதோ அடிபட்டுருச்சான்னு தெரியல, கேள்வி கேட்பான் பாருங்க. ஆமா, அவன் எதுக்காக அந்த இட்டாரியத்தோட அந்த வில்ல பையன் கூட வேலை பார்த்துட்டு இருந்தான் அப்படின்னு கேட்க, அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ, டே சொன்னப்பில சொரிப்பில ஏன்டா கடுப்பேத்துற, ஏன்டா இத்தனை கேள்வி கேட்கற, அதை விசாரிக்க போகும்போதாண்டா அவன் லூசு மாதிரி மாறி சண்டை போட்டு செத்து போனான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஓ அப்படியா அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவன் அந்த லிம்மை பார்த்து கேட்பான் பாருங்க, இப்ப உனக்கு என்ன தெரிஞ்சாகணும், அவன் சாகம் போகும்போது எப்படி இருந்தான் அப்படின்னு தெரிஞ்சாகணுமா, அதை பத்தி தான் உனக்கு தெரிஞ்சாகணும்னா ஸ்ட்ரைட்டா அதை பத்தி கேளுடா, ஏன்டா கேள்வியா கேட்டு உயிரை வாங்குற அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு ஆமா அவன் சாகும் போகும்போது எப்படி இருந்தான் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு லிம்மி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ சூகோ சொல்லுவாரு, அவன் சாகும் போது சிரிச்சுக்கிட்டு இருந்தான்டா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு லிம்மு, என்னது சிரிச்சுக்கிட்டு இருந்தானா, அப்படி நீ எதுவும் காமெடி பண்ணிட்டியா, என்ன ஜோக்கு சொன்ன சொல்லு அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு சூகோ கடுப்பாயி, டே ஏன்டா கடுப்பேத்துற, நானே அவன் நெஞ்சில பெரிய மசாலா வடை சைஸ்ல ஓட்டைய போட்டு கொல்ல போறேன், நானே ஜோக்கா சொல்லிட்டு இருக்கேன் அவன்கிட்ட, அவன் சாகும் போகும்போது அப்படி அந்த இட்டாயத்தோட கண்ட்ரோல்ல இருந்து வெளியே வந்து லீயா மாதிரி அவன் ஒரு வெறுப்பான சிரிப்பு, என்னடா வாழ்க்கைன்ற மாதிரி தான் சிரிச்சான், அப்படியே சிரிச்சுட்டு செத்து போயிட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அதை கேட்டு லிம்மு, அவன் ஒரு லூசு பையன், அவன் மேல நான் ரொம்ப பாசம் வச்சிருந்தேன், என்னதான் அவன் என்ன கொல்ல ட்ரை பண்ணாலும் எனக்கு அவன் மேல பாசம் இருக்கும், ஈகோ பிடிச்சவன் கடைசியில செத்து போயிட்டான். ஆமா, நான் எதுக்கு இந்த கேள்விலாம் சூகோ பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்கேன், அவன் தான் எந்த தப்பும் பண்ணலன்னு எனக்கு தெரியுமே. சரி சூகோ, என்னோட சப்போர்ட்டும் என்னோட கில்டு சப்போர்ட்டும் உனக்கு தான், ஃபுல் ஒத்துழைப்பும் உனக்கு இருக்கும், கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா சொல்லிட்டு இருப்பான். இத சொல்றதுக்கு எத்தனை கேள்வி, அத்தனை கேள்வி கேட்டுட்டு கடைசியில சொல்றான், ஒரு வழியா சொல்லி முடிச்சானே. அதை பார்த்த நம்ம சேர்மன் சவுல் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருப்பாரு, அப்பாடா இவன் இத்தனை கேள்வி கேட்டு ஒரு வழியா ஒத்துக்கிட்டான், சங்சுகோ உனக்கு எல்லா கில்டோட சப்போர்ட் இருக்கு, நீ வேற லெவல்ல சம்பவம் பண்ணு, உன்னை பார்த்தா உங்க அப்பா மாதிரி இல்ல, நீ ரொம்ப வித்தியாசமான ஆளு, ஆனா நீ பண்ற சில விஷயம் உங்க அப்பாவை ஞாபகப்படுத்துது, நீ உங்க அப்பா சங் ஜின்வு சேட மோனார்க் அவர் நடத்துற ஒன் மேன் போர்ல கலந்துகிட்டு ஏதோ ஒரு சம்பவம் பண்றதுக்காக காத்துட்டு இருக்க, அதுக்காக உன்கிட்ட ஒரு பிளானும் இருக்குன்னு எனக்கு தெரியுது, ஆனா அந்த பிளான்ல இருக்க ஒரு இடி இங்க எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நம்ம ஹீரோ சங் சுகோ அங்க இருக்க எல்லாத்துக்கிட்டையும், நான் என்னோட பிளான சொல்லவா, இதுதான் என்னோட பிளானு அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு அங்க இருக்க மத்த எல்லா கண்டர்ஸும் நம்ம பேக்கு அங்க சாயி லிம்பு எல்லாரும் செம்ம சாக்கு, அட என்னடா அவன் இந்த பிளான சொல்றான், இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்க, நம்ம ஹீரோ சூகோ கைய கட்டிட்டு சும்மா ஸ்டைலா நின்னுட்டு சொல்லுவாரு பாருங்க, இது எப்படி இருக்கு, இதுக்கப்புறம் தான் பல விதமான சம்பவத்தை நீங்க பார்க்க போறீங்க, ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஸ்டைலா கெத்தா மாசா நிப்பாரு பாருங்க. இதோட இந்த சோலோ லெவலிங் சீசன் 7 எபிசோட் 8 இங்க முடியுது. யாருக்கெல்லாம் நம்ம ஒயிட் டைகர் பேக்கர் ரொம்ப பிடிக்குமோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அடுத்த எபிசோட் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல ரைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.